ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சுரக்காய் தால் தான் பண்ண போறோம். இந்த சுரக்காய் தாலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தால் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் பாதி சுரக்காவை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சுரக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமா பெருங்காயத்தூள், இப்போ இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ ஒரு 3 விசிலில் பருப்பு சுரக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 வரமிளகா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச சொரக்காய் பருப்பை சேர்த்துக்கலாம். குக்கரை கழுவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் தால் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதா. இந்த சுரக்காய் தாலை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.